கோரக்கர் ஜீவசமாதி. பழனியில் வாழ்ந்திருந்த போகர் கோரக்கரை நாகப்பட்டினம் செல்ல பணிந்தார். போகரை பழனியில் அடக்கம் செய்துவிட்டு கோரக்கர் நாகப்பட்டினம் அடைந்தார். போகர் ஏனைய சித்தர்கள் அறியா வண்ணம் சமாதி விட்டு புறப்பட்டு நாகப்பட்டினம் வந்து சேர்ந்தார். வந்தவர் கோரக்கரை அழைத்து கொண்டு பொய்கைநல்லூர் அடைந்தார். பொய்கைநல்லூரில் கோரக்கரை அடக்கம் செய்துவிட்டு போகர் கடல் கடந்து வெளிநாடு சென்று சேர்ந்தார். மேற்கண்ட வரலாற்று செய்திகள் சந்திர ரேகையில் காணப்படுகின்றன. கோரக்கர் பருப்பட்டி என்ற சிற்றூரில் இவர் சமாதி கூடினர். போகரால் சமாதி கூட்டப்பெற்று வடக்கு பொய்கைநல்லூரை வந்தடைந்தார். சமாதி கூடிய இடங்கள். கோரக்கரின் ஜீவ சமாதிகள் இந்திய நாடெங்கும் 8 இடங்களில் காணப்படுகின்றன. அவை பொதியமலை, ஆனைமலை, கோரங்நாத்திடல் பாண்டிய நாடு, வடக்கு பொய்கைநல்லூர், பரூர்பட்டி தென்னார்காடு மாவட்டம், கொல்லிமலை, பத்மாசுரன் மலை கர்நாடக மாநிலம், கோரக்பூர் வடநாடு. இவற்றுள் வடக்கு பொய்கைநல்லூர் மற்றும் பரூர்பட்டி ஜீவசமாதிகளை பற்றி கோரக்கரே தம் நூல்களில் குறித்துள்ளார். கோரக்நாத் திடல் என்பது மானாமதுரை உத்தமனூர் வழித்தடத்தில் மானாமதுரையிலிருந்து ஒரு கல் தொலைவில் இன்று கண்ணார தெரு என வழங்குமிடத்தில் உள்ளது. போகரின் ஜனன சாகரம். கோரக்கர் கொல்லிமலையில் தம் மைந்தருடன் இன்றும் உயிர் வாழ்வதாக குறித்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் கோரக்பூரில் முழுவதும் பனிங்கு கற்களால் கட்டப்பட்ட கோரக்நாத் மந்திர் என்ற சமாதி கோயில் அமைந்துள்ளது. சித்த தலைவராக விளங்கிய கோரக்கர் மேற்குறித்த இடங்களில் குகை அல்லது நிலவரை அமைத்து அதனுள் புகுந்து வாயிலை மூடச் செய்து யோக நிட்டை கூடியிருப்பார். யோக நிட்டை களைந்ததும் தம் உருவத்தை அட்டாங்க யோகத்தால் மாற்றிக்கொண்டு உலகவர் அறியாது வெளிப்பட்டிருப்பார். மக்கள் தத்தம் பகுதியில் கோரக்கர் யோகம் செய்த இடங்களையே சமாதியாக கருதி போற்றி வழிபட்டு வருகின்றனர். வடக்கு பொய்கைநல்லூரே இவர் இறுதியாக சமாதி கூடிய இடம் என்பதும் ஏனைய இடங்கள் அவர் ஜீவசமாதி கொண்டு யோக நிட்டை கூடிய இடங்களே ஆகும் என்பதும் தெளிவாக அறிய வருகின்றன. இவ்வடக்கு பொய்கைநல்லூர் தமிழ்நாட்டில் நாகை மாவட்டம் நாகப்பட்டினம் வட்டத்தில் கீழை கடற்கரைக்கு அருகில் அமைந்துள்ளது. நாகப்பட்டினத்திலிருந்து கடற்கரையை ஒட்டி தெற்கு நோக்கி வேளாங்கண்ணி செல்லும் சாலை வழியே ஏறத்தாழ 2 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்தால் வடக்கு பொய்கைநல்லூரை அடையலாம். நாகப்பட்டினத்திலிருந்து நகர பேருந்துகள் இவ்வூருக்கு சென்று வருகின்றன. இப்பொய்கைநல்லூர் தேவார வைப்பு தலங்களுள் ஒன்றாகும். திருநாவுக்கரசர் தமது சேத்திர திருத்தாண்டகத்தில் புலிவளம்புத்தூர் என்று தொடங்கும் பாடலில் இவ்வூரை பொய்கைநல்லூர் என்று குறித்துள்ளார். இவ்வூர் சிவாலயத்தை நிலவு பெருங்கோயில் என்றும் குறித்துள்ளார். நாகப்பட்டினத்தில் அமைந்துள்ள காரோணம் என்ற சிவாலயத்தை சிறப்பித்து மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை தலப்புராணம் ஒன்றை இயற்றியுள்ளார். இப்புராணத்தில் 26 மற்றும் 27வது படலங்களில் கோரக்கர் ஆலயம் அமைந்துள்ள இவ்வடக்கு பொய்கைநல்லூரை பலபட பாராட்டி சிறப்பிக்கின்றன. 26வதாக அமைந்துள்ள நந்திநாத படலத்தின் 68 பாடல்களும் 27வதாக அமைந்துள்ள சித்தாச்சிரம படலத்தின் 47 பாடல்களும் வடக்கு பொய்கைநல்லூரின் மூர்த்தி தலம் மற்றும் தீர்த்த சிறப்புகளை விரிவாக எடுத்துரைக்கின்றன.